இருக்கின்றன, 5வது வேதம் இல்லை என்று சொன்னார்கள். 5 இருக்கிறது, 6 இல்லை என்று சொன்னால் 5 கால தொழுகைதான் இருக்கிறது, 6வது தொழுகை இல்லை என்று சொன்னால் எல்லாம் முஸ்லிம்களுக்கு கடமைதான். ஆனால் இந்த கடமைகளுக்கு முன்னாடியே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கல்வியோடுமே இந்த ரப்பி ஜித்னி இல்மா என்ற இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் 100 முறை தஸ்பீஹ் செய்யற மாதிரி செய்வாங்க. على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل بدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كن عالما أو متعلما أو سامعا أو ناصرا ولا تكن خامسا. رواه الطبراني. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளன் எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும். வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹுவின் பாதனை தன்னடையாக்கி சென்ற தஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை வலுவாது நலுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நம்மவர்கள் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் பேரன்பும் என்றென்றும் நிறைவாக பொங்கி பொழியட்டுமாகுக. அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையினால் பாக்கியங்களிலே சிறந்த பாக்கியமான புனித ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் புனித ஜியாரத்துடைய பாக்கியத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அத்தனை பேருக்கும் நிறைவாக வழங்குவானாக. அல்லாஹுவின் பேரருளால் திருச்சி மாநகரத்தில் குலாம் அலிகான் நகர் அரியாவூர் ஒத்தக்கடையில் ஓர் அற்புதமான மதரசா இஸ்லாமிய கலை கல்லூரி தாருல் அர்கம் என்ற பெயரிலே துவக்கம் பெற்றிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நிறுவனத்தை கபூல் செய்வானாக. இந்த நிறுவனத்திற்காக வேண்டி பாடுபட்டிருக்கக்கூடிய, இந்த நிறுவனத்திற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் மௌலானா மௌலவி சல்மான் ஹஜரத் அவர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்களோடு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஈருலக பாக்கியங்களை நிறைவாக தந்துருவானாக. இம்மதரசாவிலே வந்து பயன்பெறக்கூடிய மாணவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஈருலக பாக்கியங்களையும் நிறைவாக தந்துருவானாக என்று துஆ செய்தவனாக உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு கடமைகளை சொல்லி இருக்கின்றான். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இதெல்லாம் முஸ்லிம்களுக்கு கடமைதான். ஆனால் இந்த கடமைகளுக்கு முன்னாடியே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கல்வியை கற்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லி காட்டினான். அல்லாஹ் நினைத்திருந்தால் தொழுகையை பற்றி சொல்லி இருக்கலாம், அல்லாஹ் நினைத்திருந்தால் நோன்பை பற்றி சொல்லி இருக்கலாம், அல்லாஹ் நினைத்திருந்தால் ஜகாத்தை பற்றி சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வணக்கங்களுக்கு முதலாவதாக உங்கள் மீது கடமை கல்வியை நீங்கள் கற்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனுடைய முதல் வசனமாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் கலக்கல் இன்சான மின் அலக் இந்த சூராவை அல்லாஹ் தஆலா முதலாக இறக்கி வைத்தார். வாங்க சொல்லி முடிக்கட்டுமா? முதல் வார்த்தையாக இக்ரா, நபியே நாயகமே நீங்கள் ஓதுவீராக என்றுதான் சொன்னார். நீங்கள் தொழுவீராக, நோன்பு வைப்பீராக, ஜகாத் கொடுப்பீராக அல்லாஹ் சொல்லவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் வணக்கங்கள் செய்வதற்கு அதை பற்றி உண்டான கல்வி நமக்கு அவசியம், அதை பற்றி உண்டான புரிதல் நமக்கு அவசியம். அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே முதல் வார்த்தையாக சொல்லி காட்டினான், இக்ரா, நபியே நீங்கள் ஓதுவீராக என்று சொன்னான். ஓதுவதற்கும் படிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஓதுதல் என்று சொன்னால் நாம் அதனுடைய அர்த்தங்களை புரியாமலேயே ஓதலாம். படிக்கிறது என்று சொன்னால் அர்த்தங்களை புரிந்துதான் படிக்க முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனுக்கு தனி சிறப்பு வைத்திருக்கிறார். குர்ஆனை ஓதத்தான் தெரியும், அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதனுடைய நன்மைகள் நமக்கு கிடைத்து வரும். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்திலே இக்ரா, நபியே நீங்கள் ஓதுவீராக, குர்ஆனை நான் எப்படி இறக்கி வைத்தனோ அதையே நீங்கள் ஓதுவீராக. அதனுடைய அர்த்தங்களை புரிய வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. குர்ஆனை நாம் ஓதிக்கொண்டே இருந்தால் அதனுடைய நன்மைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் என்று நீங்கள் சொன்னால், அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அது 3 எழுத்தாக இருந்தாலும் உங்களுக்கு 30 நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி காட்டினார்கள். ஆக நாம் குர்ஆனில் ஒவ்வொரு எழுத்தையும் ஓதுகின்ற பொழுது அதற்கு நன்மைகள் எழுதப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, மார்க்க கல்வி என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஃபர்து ஐன், கட்டாய கடமையாக இருக்கிறது. உலக கல்வி என்பது ஃபர்லே கிஃபாயா, ஒரு சிலர் படித்தாலே போதும். ஆனால் மார்க்க கல்வியை படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் சொல்லி காட்டினார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின், மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமை, ஃபர்து என்ற வார்த்தையை சொல்லி காட்டினார்கள். இந்த மார்க்க கல்வியை கற்பது முழுமையாக கற்று ஆலிமாகலாம். போதுமான அளவுக்கு தொழுகை எப்படி தொழுக வேண்டும், நோன்பு எப்படி வைக்க வேண்டும், ஹஜ்ஜி எப்படி செய்ய வேண்டும், ஜகாத் எப்படி கொடுக்க வேண்டும், போதுமான அளவுக்கு மார்க்கத்தை தெரிவது ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. இந்த கல்வியை கற்பது என்பது பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உத்ருபுல் இல்ம மினல் மஹ்தி இலல் லஹ்தி, நீங்கள் கல்வியை தாயின் மடியிலிருந்து மன்னரை கபர் வரைக்கும் நீங்கள் தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். எனக்கு முன்னால் பேசிய மௌலானா அவர்கள் மக்காவிலே ஆரம்பிக்கப்பட்ட மதரசா தாருல் அர்கம், அந்த மதரசாவை பற்றி மிக அழகாக அதனுடைய வரலாறை சொல்லி காண்பித்தார்கள். அந்த மக்காவிலே ஆரம்பித்த அந்த மதரசாவுடைய பெயரைத்தான் இந்த மதரசாவுக்கும் வைத்திருக்கிறார்கள், தாருல் அர்கம் கலை கல்லூரி என்று மிக அற்புதமான முறையிலே வைத்திருக்கின்றார்கள். அருமையானவர்களே,
இன்றைக்கு படிக்காதவர்கள் 10 பேர் ஜெயிக்கலாம், ஆனால் படித்தவர்கள் தான் 100 பேர் 1000 பேர் ஜெயிக்கிறார்கள். ஆக வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்க வேண்டுமா, வெற்றி பெற வேண்டுமா, நாம் படிக்க வேண்டும், கல்வியாளராக ஆக வேண்டும். இதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிக்கு முதல் கட்டளையாக சொன்னார், நபியே நாயகமே, நீங்கள் சமூக மக்களை சந்தித்து நீங்கள் நல்லதை சொல்லி கெட்டதை விளக்க வேண்டும் என்று சொன்னார், அவர்களை சிறந்த மனிதர்களாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னார், முதலிலே நீங்கள் ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டினார். இந்த பகுதியிலே இந்த தாருல் அர்கம் என்ற இந்த மதரசாவிலே மாணவர்கள் வந்து படிக்கின்ற பொழுது இங்குள்ளவர்களுக்கும் அந்த பிரதிபலிப்பு ஏற்படும், அந்த குணாதிசயம் ஏற்படும். இப்பகுதி மக்களும் கல்விமான்களாக, கல்வி அறிந்தவர்களாக மாறி போவார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த உலகத்திலே மிகப்பெரிய அறிஞராக வந்தவர்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களை போன்ற ஒரு சிறந்த அறிஞர்கள் இந்த உலகத்தில் தோன்றவில்லை என்று சொல்கிறார்கள் கல்வி கடல் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் எழுதிய யஹ்யா உலூமுத்தீன் என்ற ஒரு நூலை இன்றைக்கும் அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்திலே போதிக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவர்களும் யூதர்களும் அங்கு இருக்கக்கூடிய மற்ற இனத்தவர்களும் அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி வாழ்க்கையை சிறந்தவர்களாக மாறுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அத்தகைய கல்வி கடல் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொல்லுகின்றார்கள், லைஸ யதீமுல்லதீ கத் மாத வாலிதுஹு இன்னல் யதீம பிலா இல்மி வலா அதபி. ஒரு அனாதை என்பவன் தாய் தந்தை இறந்தவன் அனாதை அல்ல, மாறாக கல்வியும் ஒழுக்கமும் யாருக்கு இல்லையோ அவன்தான் அனாதை என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அப்ப தாய் தந்தை இறந்து விட்டால் அந்த குழந்தையை அனாதை குழந்தை என்று சொல்கிறோம், எத்தீம் என்று சொல்கிறோம். ஆனால் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், உண்மையிலே அந்த குழந்தை எத்தீம் அல்ல, அந்த குழந்தைக்கு கல்வியும் அதமும் இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தை தான் எத்தீமான குழந்தை, அனாதையான குழந்தை என அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆக இந்த மதரசாவிலே வந்து படிக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு கால தாய் தந்தை இல்லாமல் அல்லது தந்தை இல்லாமல் அல்லது தாய் இல்லாமல் ஒரு எத்தீமான குழந்தையாக இங்கே வந்து படித்தாலும் அவர்கள் படிப்பின் மூலமாக, கல்வியின் மூலமாக எத்தீம் என்ற பெயரில் இருந்து அவர்கள் நீங்குகிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே தாயந்தை பெற்றவர்கள் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, இம்மதரசாவிலே குர்ஆனை கற்றுக் கொடுப்பது ஒரு பிரதான காரியமாக இருக்கும். குர்ஆனை யார் கற்றுவிடுகின்றார்களோ அவர்கள் தான் சமூகத்தை சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன். குர்ஆனை யார் கற்றுவிடுகின்றாரோ அவர்தான் சமூகத்திலே சிறந்தவர் என்று சொல்வார்கள். ஆக இந்த சமூகத்திலே மேலானவர்களை, உயர்ந்தவர்களை, சிறந்தவர்களை உருவாக்குவதற்காக வேண்டி இந்த மதரசாவை ஆரம்பித்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், லா துஃபாரிகில் கலம ஃபஇன்ன ஃபீஹா வஅலியா கைருன் இலா யௌமில் கியாமா. ஓ தோழர்களே, நீங்கள் என்றைக்கும் பேனாவை பிரியாதீர்கள், பேனாவுடைய வாழுங்கள் என்று சொல்வார்கள். ஏன்னு சொன்னால் பேனாவை நீங்கள் வைத்திருப்பதிலே உங்களுக்கு நன்மை இருக்கிறது, கியாமத்து நாள் வரைக்கும், உலக அழிவு வரைக்கும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேனாவை பிரிந்து வாழாதீர்கள் என்று சொல்லி காட்டினார்கள். அதனால்தான் சிலர் எப்பவுமே பேனாவை ஜோப்ல குத்தி வச்சிருப்பாங்க. ஒரு ஜோப்லயே குத்தி வைக்கிறது சுன்னத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையாக இருக்கிறது. நாம் பேனாவை பிரிந்து வாழவே கூடாது. பேனா என்பது கல்வி ஊட்டக்கூடிய ஒரு கருவியாக இருக்கின்றது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேனாவை பிரிந்து வாழாதீர்கள், பேனாவோடு சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். ஒரு பையன் ஸ்கூல்ல இருந்து எப்ப பார்த்தாலும் நிறைய பேனா கொண்டு வருவான். அப்ப வாத்தியாரு அவங்க அப்பாவை கூப்பிட்டு, உங்க பையன் மற்றவருடைய பேனாலையா திருடிட்டு வந்துடுறான், என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்றாரு. அவங்க அப்பா சொன்னாராம், நான் ஆபீஸ்ல இருந்து பேனா கொண்டாந்து கொடுக்குறேனே அது உனக்கு பத்தாதா அப்படின்னு. உனக்கு அடிக்கடி நான் ஆபீஸ்ல இருந்து பேனாவை கொண்டு வந்து கொடுக்குறேனே அது உனக்கு பத்தாதா, ஸ்கூல்ல வேற நிறைய பேனா எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு.
அப்ப வாத்தியார் கேட்டாராம், ஆபீஸ்ல இருந்து பேனாவை நீங்க எப்படி எடுத்துட்டு வர்றீங்க? ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பேனாவை எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு. உங்க குணம் உங்க பையனுக்கும் பத்திக்கிருச்சு அப்படின்னு. நீங்க ஆபீஸ்ல இருந்து பேனாவை ஆட்டையை போட்டு வர்றீங்க, உங்க பையன் இங்க ஸ்கூல்ல பேனாவை ஆட்டையை போட்டுறான், நீங்க 2 பேருமே திரும்ப வேண்டும் என்று சொல்லி காமித்தாராம். ஆக கல்வியாளர்களுக்கு பேனா என்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகாக சொன்னார்கள், ரப்பி ஸித்னி இல்மா, ரச்சஹா, எனக்கு கல்வியை நீ அதிகமாக்குவாயாக. இந்த பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்பார்கள், ரப்பி ஸித்னி இல்மா என்று. சஹாபாக்களிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் மிக சிறந்த சஹாபியாக மாறினார்கள். ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், முஃபஸ்ஸிர்களுக்கெல்லாம் தலைவராக, குர்ஆனுடைய விரிவுரைக்கு அதிகமாக விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையின் தந்தையாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மாறினார்கள் என்று சொன்னால், அவர்கள் எப்பொழுதுமே இந்த ரப்பி ஸித்னி இல்மா என்ற இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் 100 முறை தஸ்பீஹ் செய்யற மாதிரி செய்வாங்க. அப்ப நாமும் இந்த துஆவை நாம் ஓதிக்கொண்டே இருந்தால் நமக்கும் அறிவு நாணங்கள் பொங்கும் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஒரு நாள் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு தந்தை வருகின்றார், தன்னுடைய மகனை பத்தி புகார் சொல்றார். கலீஃபா அவர்களே, என்னுடைய மகன் என்னுடைய பேச்சை கேட்கிறதே இல்லை, என்னுடைய மகன் எனக்கு அடங்குறதே இல்லை, எனக்கு கட்டுப்படாமல் வாழுகின்றான், அவனை அழைத்து வருகிறேன், அவனுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று மகனை அழைத்து வந்து முன்னால் நிப்பாட்டுகிறார். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மகனிடத்திலே, அந்த பிள்ளை இடத்திலே சொல்லுகின்றார்கள், நீ உன் தந்தை இடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், உன் தந்தைக்கு நல்ல பிள்ளையாக நீ வாழ வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார்கள். அப்பொழுது அந்த மகன் குறுக்கிட்டு சொன்னான், என்னுடைய தந்தை என்னுடைய கடமைகளை செய்யவில்லை, அழகான பெயர் வைக்கணும், ஆனா என்னுடைய தந்தை எனக்கு அர்த்தமில்லாத பெயரை வைத்திருக்கிறார், ஜோலி என்று எனக்கு பெயர் வைத்திருக்கிறார். ஜோலி என்று சொன்னால் மலவண்டுன்னு அர்த்தமா? என்னை எல்லா அரபுகளும் கேலி செய்கிறார்கள், மலவண்டு மலவண்டு கேலி செய்கிறார்கள். ஆனால் என்னுடைய தாய் இருக்கிறாரே, அவள் எனக்கு இதுவரைக்கும் இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கவில்லை. காரணம், என்னுடைய தாய் ஒரு காபிரான பெண்ணாக இருக்கிறார், இவர் காபிரான பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறார். இதுவரைக்கும் என்னுடைய தந்தை மதரசாவுக்கு அனுப்பவே இல்லை, என்னுடைய தந்தை எனக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யவில்லை என்று சொன்ன பொழுது கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புகார் சொன்ன அந்த தந்தையை கண்டித்தார்கள். உங்களுடைய மகனுக்கு அழகான பெயர் வையுங்கள், உங்களுடைய தாய் உங்களுடைய மனைவியை இஸ்லாத்தை கொண்டு வாருங்கள், உங்களுடைய மகனுக்கு நீங்கள் மதரசாவை காட்டிக் கொடுங்க, மதரசாவுக்கு அனுப்பி வையுங்கள் என்று அழகான உபதேசங்களை சொல்லி கலீஃபா அவர்கள் அவரை அனுப்பி வைத்தார்கள். ஆக பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பி வைத்து அவர்களை சிறந்தவர்களாக உருவாக்குவது ஒவ்வொரு பெற்றோருக்கும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது இஸ்லாத்தை ஏற்கின்ற மனப்பான்மையில் தான் பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை யூதர்களாக மாற்றி விடுகிறார்கள், கிறிஸ்தவர்களாக மாற்றி விடுகிறார்கள், நெருப்பு வணிகளாக மாற்றி விடுகிறார்கள். ஆக ஒரு குழந்தை நல்லவனாகவும் கெட்டவனாக மாறுவதும் பெற்றோருடைய வளர்ப்பினிலே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்வழி காட்ட வேண்டும், கெட்ட வழியை அவர்களுக்கு எச்சரிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட பொழுது, மக்காவை வெற்றி அடைந்த பொழுது லுஹர் நேரத்திலே காபத்துல்லாவிலே ஏறி சையதுனா பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொன்னாங்க. சையதுனா பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொன்னாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்கு சொன்னாங்க. இந்த பாங்கை கேட்ட மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்கள் கேலி செய்தார்கள். அதிலே அபு மஹ்தூரா என்று சொல்லக்கூடிய காபிரான சிறுவர் மிமிக்ரி பாங்கு சொன்னார். இங்க பாங்கு சொன்னா அங்க பாங்கு சொன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பாங்கையும் கேட்கிறாங்க. கேட்டா பிலாலுடைய பாங்கை விட அபு மஹ்தூராவுடைய பாங்கு ரொம்ப அருமையா இருக்கு, குரல் அருமையா இருக்கு. ஆனா அவர் காபிரான சிறுவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா உமர் ரலியல்லாஹு அழைத்து சொன்னாங்க, அந்த சிறுவரை அழைச்சிட்டு வாங்க, பாங்கு நல்லா சொல்றாரு,
கேலி பாங்க சொன்னாலும் நல்ல பாங்க சொல்றாரு, குரல் நல்லா இருக்கு. உருதுல சொல்லுவாங்க, ஜிஸ்கே பாஸ் கெல்லா ஹை உஸ்கே பாஸ் அல்லாஹ் ஹை. யாருக்கு குரல் இருக்கிறதோ, குரல் வளம் இருக்கிறதோ, குரல் இனிமை இருக்கிறதோ, அவரோடு அல்லாஹ் இருக்கிறான், அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப குரல் அழகா இருக்கு. அந்த பையனை போய் கூட்டு வாங்கட்டாங்க. உமர் இல்லாததுல அந்த பையனை கூட்டு பார்த்தாங்க, அவன் வரமாட்டேங்கிறான். உடனே அவங்க தூக்கி தோல்ல வச்சு கொண்டு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த காஃபிரான சிறுவனிடத்திலே திரும்பவும் பாங்கு சொல்றாங்க. திரும்பவும் பாங்கு சொன்ன பொழுது அவருடைய குரல், அந்த சிறுவருடைய குரல் ரொம்ப அழகா இருந்துச்சு, கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க, நீ மட்டும் இஸ்லாத்துக்கு வந்துட்டா இந்த காபத்துல்லாஹ்வுல நீ இந்தப்பா பாங்கு சொல்லுவ. உன்னுடைய குடும்பத்தினர்கள் தான் கியாமத் நாள் வரைக்கும், உலக அழிவு வரைக்கும் உன்னுடைய குடும்பத்தினர்கள் தான் இங்கே பாங்கு சொல்லுவார்கள். அதற்கு நான் சர்டிபிகேட் கொடுக்கிறேன் என்று சொன்னபோது அந்த சிறுவர் இஸ்லாத்தை தழுவிவிட்டார். பிறகு காபத்துல்லாஹ்விலே அவர் முஅத்தினாக மாறினார். அவருடைய குடும்பத்தினர்கள் தான் அழகான குரலில் இன்று வரைக்கும் காபா ஷரீஃபிலே பாங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திறமையை மதித்தார்கள். யாருக்கு திறமை இருக்கோ அந்த திறமையை பாராட்டி அவர்களிடத்திலிருந்து வேலை வாங்கிக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை புரிந்த சஹீஹ் புகாரி என்ற ஒரு கிதாப், அதுதான் இன்றைக்கு குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்திலே இருக்கிறது. குர்ஆன் உலகத்திலேயே சிறந்த வேதம். அதற்கு அடுத்து ஒரு சிறந்த ஒரு கிதாப் இருக்கு என்று சொன்னால் அது புகாரி ஷரீஃப் தான். அந்த புகாரி ஷரீஃபை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்பொழுதுமே படித்துக் கொண்டிருப்பார்களாம். படித்துக் கொண்டிருப்பார்களாம் புகாரி ஷரீஃபை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் மாத கஸ்ஸாலி வஃபி ஸத்ரிஹி புகாரி, கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மௌத்தாகின்ற பொழுது புகாரி ஷரீஃப் அவருடைய நெஞ்சிலே கிடந்ததாம். அந்த அளவுக்கு கல்வியிலே அவர்கள் தாகத்தோடு இருந்திருக்கின்றார்கள். ஹதீஸ் படிப்பதிலே அவர்கள் ஆர்வமாக இருந்திருக்கின்றார்கள். இதன் காரணத்தினால் தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இன்றைக்கு உலகம் போட்டு மேதையாக திகழ்கிறார்கள். ஒவ்வொரு மதரசாவிலையும் இமாம் கஸ்ஸாலியுடைய கல்வி வேண்டும் என்று மாணவர்கள் துஆ செய்கிறார்கள். அவர்கள் அந்த கஸ்ஸாலிக்காக வேண்டி கவிதையை படிக்கின்றார்கள். யா ரப்பி ஆத்தி லனா இல்மா வ ஃபஹமன் கமா ஆதைத யா ரப்பனா லிஷைஹ் கஸ்ஸாலி. எங்களுடைய ரட்சகா, எங்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுத்து விடு. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுத்ததை போன்று எங்களுக்கும் கல்வி ஞானத்தை கொடுத்து விடு என்று கவிதை படித்துதான் வகுப்பை துவங்குகிறார்கள் ஒவ்வொரு மதரசாவிலையும். அந்த அளவுக்கு கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்கள் தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த தாருல் அர்கம் என்ற இந்த மதரசாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய கஸ்ஸாலி இமாம்களை அல்லாஹ் உருவாக்குவானாக. கியாமத் நாள் வரை அவர்கள் மூலமாக இந்த தீன் இஸ்லாத்தை எல்லா மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பானாக. அருமையானவர்களே, சஹாபாக்களிலே மிகப்பெரிய கல்விமானாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னார்கள், ஆனா மதீனத்து இல்மி வ அலியின் பாபுஹா, நான் கல்வியின் பட்டணம், அதன் நுழைவாயில் அலி ரலியல்லாஹு என்று சொல்லி காமித்தார்கள். அத்தகைய அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவை பார்த்து, கல்வியை பார்த்து மதீனாவை சுற்றி வாழக்கூடிய யூதர்கள் போராமைப்பட்டார்கள். உலகத்திலே அதிகமாக அறிவு கொடுக்கப்பட்டவங்க யாருங்க? யூதன் தான். யூதன் எங்க இருக்கா? இஸ்ரேல்ல இருக்கான். இப்ப இஸ்ரேல் அடிச்சுட்டு இருக்கான் பாருங்க. ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு இருக்குல்ல. உலகத்திலே அதிகமான அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் யாரு? யூதர்கள். அந்த யூதன் அலியல்லாவுடைய அறிவை பார்த்து போராமைப்பட்டு சில கேள்விகளை கேட்டான். அந்த யூதன் முதலாவதாக கேட்டார், மாஹுவல் வாஹிது லா சானிய லா, ஒன்று இருக்கிறது இரண்டு இல்லை, அது என்னன்னு கேட்டான். இரண்டாவதாக கேட்டான், மாஹுமா இஸ்னானி லா சாலிசலா, இரண்டு இருக்கிறது மூன்று இல்லை, அது என்ன என்று கேட்டான். மூன்றாவதாக கேட்டான், மாஹுமு ஸலாஸத்து லா அர்பஅத லஹும், மூன்று இருக்கிறது நான்கு இல்லை, அது என்ன என்று கேட்டான். அடுத்து கேட்டான், மாஹுமு ராபிஅத்து லா ஹாமிஸ லஹும், நாலு இருக்கு அஞ்சு இல்லை, அது என்ன என்று கேட்டார். மாஹுமல் ஹாமிஸத்து லா சாதிஸ லஹும், அஞ்சு இருக்கிறது ஆறு இல்லை, அது என்ன என்று கேட்டான். அடுத்து கேட்டான், மாஹுவ சித்தத்து லா சாபிஆ, ஆறு இருக்கிறது ஏழு இல்லை, அது என்ன என்று கேட்டான்.
மா ஹுவ ஸப்அத்து லா சாமின லா, 7 இருக்கிறது 8 இல்லை, அது என்ன என்று கேட்டார். அடுத்ததாக மா ஹுவ ஸமானியத்து லா தாசிஅ லா, 8 இருக்கிறது 9 இல்லை, அது என்ன என்று கேட்டார். மா ஹுவ திஸ்அத்து லா ஆஷிர லஹும், 9 இருக்கிறது 10 இல்லை, அது என்ன என்று கேட்டார். உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொன்னார்கள். 1 இருக்கிறது 2 இல்லை என்று சொன்னால் ஹுவல்லாஹ், அல்லாஹ் ஒருத்தன் தான் இருக்கான், 2 இல்லை என்று சொல்லி காமித்தார். 2 இருக்கிறது 3 இல்லை என்று சொன்னால் அல்லைல் வன்னஹார், பகலும் இரவும் 2 தான், 3வது இல்லை என்று சொன்னார்கள். 3 இருக்கிறது 4 இல்லை என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பயணத்திலே செல்கின்ற பொழுது கப்பலை உடைத்தார்கள், ஒரு சிறுவரை கொன்றார்கள், ஒரு சுவரை நிமித்து வைத்தார்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் 3 செயல்களைத்தான் செய்தார்கள், 4வது செயலை செய்யவில்லை. 4 இருக்கிறது 5 இல்லை என்று சொன்னால் 4 வேதங்கள் தான் இருக்கின்றன. குர்ஆன், தௌராத், இன்ஜீல், ஜபூர், இந்த 4 வேதங்கள் தான் இருக்கின்றன, 5வது வேதம் இல்லை என்று சொன்னார்கள். 5 இருக்கிறது 6 இல்லை என்று சொன்னால் ஐங்கால தொழுகை தான் இருக்கிறது, 6வது தொழுகை இல்லை என்று சொன்னார்கள். 6 இருக்கிறது 7 இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா 6 நாளிலே படைத்ததாக சொல்கிறான், 7வது நாள் அவனுக்கு தேவைப்படவில்லை. 7 இருக்கிறது 8 இல்லை என்று சொன்னால் 7 வானங்கள் இருக்கின்றன, 7 பூமிகள் இருக்கின்றன. அதுபோன்று 8 இருக்கிறது 9 இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை 8 மலக்குமார்கள் தான் சுமக்கிறார்கள், 9வது மலக்கு சுமக்கவில்லை. 9 இருக்கிறது 10 இல்லை என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 9 அற்புதங்களை கொடுத்தார். அந்த அற்புதங்களை காமித்து அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதுபோன்று 10வது ஒரு கபரு சுத்தி கொண்டே இருக்கிறது, அது யாருடைய கபரு என்று அந்த யூதன் கேட்டான். அப்பொழுது அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலே போய் சிக்கிக்கின்ற பொழுது அது கபராக அவர்களுக்கு மாறியது. அந்த மீன் அவர்களை வயிற்றை வைத்துக் கொண்டு சுத்தி கொண்டே இருந்தது, கடலிலே உலாவிக்கொண்டே இருந்தது என்று பதில் சொன்னார்கள். இப்படி அழகிய பதிலை கேட்டவுடன் அந்த யூதன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி அவன் இஸ்லாத்துக்குள் வந்து விட்டான். ஆக அருமையானவர்களே, இந்த மதரசாக்கள் என்ன செய்கின்றன, இந்த மதரசாக்கள் சமூகத்துக்கு எதை தருகின்றன என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சிந்தனையே, அவனுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சிந்தனைகளை இந்த சமூகத்துக்கு சொல்கிறது. இந்த சமூகம் நேர்வழி பெறுகின்றது, இந்த சமூகம் அதன் மூலமாக ஈமானை பெறுகிறது, ஈமானிலே பலம் பெறுகிறது. ஆக இந்த மதரசாவின் மூலமாக எத்தனையோ அறியாத கல்விகளை எல்லாம் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்கின்றோம். அதனால் இம்மதரசாவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்க வேண்டும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் சாமிஅன் அவ் நாஸிரன் வலா தகுன் ஹாமிஸா. ஓ மனிதா, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒரு ஆலிமாக வாழ், அல்லது ஒரு மாணவனாக வாழ், அல்லது கல்வியை கேட்பவனாக வாழ், அல்லது கல்விக்கு உதவி செய்யக்கூடியவனாக வாழ், 5வது கூட்டத்திலே வாழாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே நாம் ஆலிமாக இல்லை என்றாலும் இந்த கல்விக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களாக நாம் மாறி போக வேண்டும். இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த கல்வி ஸ்தாபனம் மேலும் மேலும் சிறப்பாக இயங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்ய வேண்டும், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த கல்விக்கு உதவி செய்வது இருக்கின்றதே, அது ஒரு சதக்கை ஜாரியா, கொண்டு வரக்கூடிய ஒரு சதக்காவாக இருக்கின்றது. நான் இறந்து விட்டாலும் மௌத்தாகி விட்டாலும் அதனுடைய நன்மைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நம்ம குர்ஆன் வாங்கி வச்சிடறோம், குர்ஆன் வாங்கி கொடுத்துட்டோம், மாணவர்களுக்கு குர்ஆன் வாங்கி கொடுத்தோம், கிதாபுகள் வாங்கி கொடுத்தோம், இதெல்லாம் எப்பொழுதுமே இருக்கும். நான் மௌத்தான பிறகு அந்த குர்ஆன் இருக்கும், கிதாபுகள் இருக்கும். அதை அவர்கள் எடுத்து ஓதும் போதெல்லாம் படிக்கும் போதெல்லாம் அவர்களும் பிரயோஜனம் பெறுகிறார்கள், அதிலிருந்து நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இதா மாத்தல் இன்சான் இன்கதா அமலுஹு, ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவனுடைய அமல்கள் எல்லாம் நின்றும். இல்லா பி ஸலாத்தின், 3 அமல்களை தவிர. முதலாவது அமல் சதக்கத்தின் ஜாரியா, அவன் செய்யக்கூடிய தானம் தர்மம், அதன் மூலமாக அவனுக்கு மௌத்துக்கு பின்னாடி நன்மை வந்துகிட்டே இருக்கும். இரண்டாவது பிரயோஜனம் எடுக்கக்கூடிய கல்வி அவன் விட்டு சென்றான்,
எத்தனையோ மாணவர்களுக்கு கல்வி கொடுத்திருந்தான், அதன் மூலமாக அவன் மௌத்துக்கு பின்னால் நன்மை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். மூன்றாவது வலதின் சாலிஹின் யதுஊலஹு, துஆ செய்யக்கூடிய குழந்தையை விட்டுட்டு போறான். அவனுடைய குழந்தை என்ன செய்யுது? ஒரு தர்பியத்தான குழந்தையா இருக்கு, 5 நேரம் தொழுவது, துஆ செய்து, அதனுடைய நன்மைகள் எல்லாம் மௌத்தா போன அவருடைய பெற்றோர்களுக்கும் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆக இம்மதரசாவின் மூலமாக இந்த நிறுவனத்தினர்கள் சதக்கை ஜாரியா செய்யக்கூடிய ஒரு தயாரிப்பை இங்கே தயாரித்திருக்கின்றார்கள். தொண்டு விட்டு வரக்கூடிய நன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஸ்தாபனம் வளரக்கூடிய வகையிலே, இந்த ஸ்தாபனம் மேலோங்கக்கூடிய வகையிலே, இந்த ஸ்தாபனம் வளர்ச்சி பாதையை செல்லக்கூடிய வகையிலே நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் இந்த மதரசாவுக்காக ஒத்துழைக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த கல்லூரியை மிகப்பெரிய கல்லூரியாக, தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய மதரசாக்களை போன்று அதைவிட ஒரு சிறந்த ஒரு ஸ்தாபனமாக, மதரசாவாக இந்த பகுதியை அல்லாஹு தஆலா ஆக்கி வைக்க வேண்டும். இப்பகுதி முழுவதும் வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை அவர்கள் வாயிலை மொழிந்து இப்பகுதி முழுவதும் இஸ்லாம் பரவுவதற்கு இஸ்தாபனத்தை அல்லாஹு தஆலா காரணமாக ஆக்க வேண்டும். இஸ்தாபனத்தை நடத்தக்கூடிய நிர்வாகிகளுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா வகையிலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இஸ்தாபனத்தை மிக சிறந்த ஸ்தாபனமாக, மிக உயர்ந்த ஸ்தாபனமாக, எல்லா முஸ்லிம்களும் தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு உயர்நிலை ஸ்தாபனமாக, உயர்நிலை கல்லூரியாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்க வேண்டும். அதற்காக வேண்டி நாம் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். எல்லோரும் நாம் இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.